அன்புமிக்கவர்களே, நாம் இன்று லூர்து நகரில் 1858 காட்சி கொடுத்த அந்த அன்னையை இங்கே செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ள காந்தி நகர் லூர்து அன்னை ஆலயத்திலே காட்சியாக பெறுகிறோம். நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். அன்னை மரியாள் லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அந்த காலகட்டம் கத்தோலிக்க திரு அவை சோர்வடைந்து தொய்வடைந்து பின்னடைவு சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அன்னை மரியாள் 1858 பெர்னதத் என்ற 14 வயது படிப்பறிவு இல்லாத, குடும்ப பலம் இல்லாத, பொருள் ஆதாரம் இல்லாத ஏழை பெற்றோருடைய பிள்ளையாக அந்த பிள்ளைக்கு காட்சி கொடுத்து அன்னை மரியாள் இந்த உலகின் மீது, மக்கள் மீது, கத்தோலிக்க திரு அவை மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை தான் 18 காட்சிகள் பிப்ரவரி மாதம் 11 தொடங்கி ஜூலை மாதம் 16 கார்மேல் அன்னை திருவிழா அதுவரை 18 காட்சிகளிலே தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இயேசுவிடம் எல்லோரும் வருமாறு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எங்களுடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய குரு தந்தை சுரேஷ் தாமஸ் இப்படித்தான் ஒரு உந்துதல் பெற்று இந்த லூர்து அன்னை எழில்மிகு கோவிலை கட்டி எங்களுடைய ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களால் ஜூலை மாதம் 31 இந்த ஆலயம் திருப்பொழிவு செய்யப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். லூர்து என்றாலே குணமளிக்கின்ற இடம் என்று சரித்திரம் பேசுகிறது. இன்றும் அது நடைபெறுகிறது. அதனால்தான் இன்றைய திருப்பலிக்கு முன்னால் நான் தந்தை சுரேஷோடு கோவிலை முன்னின்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் கேட்டேன், கோவில் முகப்பிலேயே இப்படி ஒரு படம் வைத்திருக்கிறீர்களே, இயேசு அந்த குணமாக்குகின்ற அந்த புதுமையை அழகாக தத்துருவமாக இந்த ஸ்டெயின்டு கிளாஸ் என்று சொல்வார்கள், பாரம்பரிய கண்ணாடியிலே அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கோவில் முகப்பிலே இந்த நோயற்றவரை குணமாக்குகின்ற இந்த படத்தையெல்லாம் வச்சிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த கோவிலுக்கு உள்ளே வரும்பொழுதும் எல்லோருக்கும் எந்த உணர்வு வர வேண்டும் என்றால், இந்த கோவிலிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இயேசு அற்புதங்களை செய்கிறார், புதுமைகளை செய்கிறார், குணமாக்குகிறார். இந்த உலகில் இருக்கிற எல்லா மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவன் திருவுளம் கொண்ட கோவில் இது என்பதை அழகாக அவர் கற்பனை செய்துதான் அந்த படத்தை அங்கு அமைத்திருப்பதை பார்த்து மகிழ்கிறேன். இந்த கோவிலுக்கு பல நுட்ப கலைகள் உண்டு. ஒவ்வொரு மூலையும் திரும்பும் பொழுது ஏதாவது ஒரு செய்தி நாம் பெறுகின்றோம். குறிப்பாக இந்த கண்ணாடி வேலைகள் எல்லாம் தத்துருவமாக இயேசுடைய பாடுகளை நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றன. இந்த கோவிலுடைய முகப்பிலே இந்த தூய ஆவியார் அசைவாடுவது எதை நினைவுபடுத்துகிறது என்றால் 2 காரியம் எனக்கு. ஒன்று, தொடக்கத்திலேயே படைப்பின் தொடக்கத்திலேயே ஆவியானவர் அசைவாடினார். இந்த கோவில் வளாகம் முழுவதும் ஆவியானவர் அசைவாடி எல்லோரும் ஆட்படுகிறார், நிரப்புகின்றார். அந்த ஒரு செய்தியை நாம் பெறுகிறோம். அந்த அழகான புறாவளியில் இருக்கிற ஆவியானவருடைய அந்த கண்ணாடி ஜன்னல். இன்னொன்று, அது எனக்கு நினைவுபடுத்துவது வத்திக்கானில் உள்ள திருத்தந்தையினுடைய பேராலயம் என்று கருதப்படுகிற இந்த பேதுரு பெருங்கோயிலே அதனுடைய பின்புலம் பார்த்தீர்கள் அழகான தெய்வம் தூய ஆவியானவர் அசைவாடுகிற படம் இருக்கும். எனவே இது வத்திக்கானுடைய அந்த உணர்வை அந்த சுரேஷுடைய சிறப்பு அம்சம் இந்த திரு அவையோடு ஒட்டி கொள்ள வேண்டும், திரு அவையின் பாரம்பரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அவருடைய ஆன்மீகம், அவருடைய விருப்பம். எப்பொழுது எனக்கு தெரியும், அதை இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய முகப்பிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த திரு அவையினுடைய அடையாளமாக இருப்பது திருத்தந்தையினுடைய அந்த அடையாளம் அங்கே மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே தான் இங்கே உள்ள இருக்கிற அந்த இருக்கைகள்லாம் திருப்பதி இருக்கைகளை பார்த்து அந்த தூயாவி அங்கு அமர்வுகளை ஆட்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மேலே அந்த திருத்தந்தை அந்த சாவி என்றாலே பேருரு, திருத்தந்தையின் தலைமை, அந்த குறியீடுகள், அந்த முடி, தலைமை, அதெல்லாமே உணர்ந்திருந்த அடையாளம். அருமையாக பார்க்கணும். சுற்றி வரும்பொழுது இந்த கோவிலுடைய முகப்பிலே 2 முக்கியமான சிற்பங்கள். ஒன்று புனித 2ஆம் ஜான் பால், இன்னொன்று அன்னை தெரேசா. இவர்கள் இருவருமே நம்முடைய காலத்து புனிதர்கள். நமக்கு தெரியும், நாம் எல்லாரும் 28 ஆண்டுகள் திரு அவையின் தலைமை பொறுப்பிலிருந்த திருத்தந்தை. அன்னை தெரேசா இந்திய மண்ணிலே நம்மோடு நடந்தவர்கள், நம் மக்களோடு இருந்தவர்கள், நம் மக்களுக்காக, நம்முடைய மக்களுக்காக தன் வாழ்வையே கரைத்து கொண்டவர்கள்.
அவரை புனிதராக 2 பேரும் புனிதராக. அப்போ இது நமக்கு இன்றைய சூழலிலே நாமும் புனிதத்துக்கு அழைக்கப்படுகின்றோம். நாமும் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை கொடுப்பதாக அந்த 2 சுரூபங்களையும் அழகாக அமைத்திருப்பதை பார்க்கின்றோம். உள்ள எல்லா புனிதர்களும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார், இறையிறக்கத்தின் ஆண்டவர், குழந்தை இயேசு, லூர்து அன்னை என்று எல்லோருடைய இந்த பக்கம் பார்த்ததே இங்கே பார்க்கணும் புனித யோசேப்பு, எல்லோருமே இந்த ஆலயத்துடைய பெரிய சக்தியாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த கோவிலுக்கு எழும்புவது போல இந்த கோவிலுக்கு வருபவர்கள், இந்த கோவிலுக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய பங்கு மக்கள் எல்லோருமே அந்த ஆண்டவரில் இறந்தவர்களாக, ஆண்டவர்களை உயர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிரம்பியவர்களாக வாழ வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்க நம்முடைய தந்தை சுரேஷ் தாமஸ் அவர்களும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அன்னை மரியாள் லூர்து நகரிலே காட்சி கொடுத்து அந்த சிறுமிக்கு சொன்னதால் தான் அந்த பெர்னதெட் சிறுமிக்கு உனக்கு மகிழ்ச்சி, ஆனால் அந்த மகிழ்ச்சி இந்த உலகில் அல்ல, மறு உலகில். அப்போ இந்த உலகில் நீ கஷ்டப்பட வேண்டும், ஆனால் அதை வைத்து நீ மறு உலகத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் கஷ்டப்படுபவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும். ஜெபம், தவம் இதை முன்னிலைப்படுத்துகிறார். அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அவருடைய பரிந்துரை நம்முடைய எப்பொழுதும் இருக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றனர்.